வருதுங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 years வாரண்டி 10 rupees தான் வருதுங்க, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 10 rupeesங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 422 எம்ஆர்பி வருதுங்க. ஓகே. ஆனால் நாங்கள் கொடுக்குற ரேட்டு 140 rupees. சரி, இப்போ ஆட்டம்பர்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஐகோனா அப்படின்ற மாடல் வந்து 3120 ரூபா வருது. ஆமாங்க. இது நம்மகிட்ட வந்து 2750 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. இப்போ நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். ஆமாங்க. வாங்கிட்டே எனக்கு ரிப்பேர் ஆகி போச்சு. நான் எப்படி நீங்கள் வந்து இந்த பில்லு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்காக ஏற்கனவே வாங்கினது அக்காவுக்கு அரை ஒரு பீஸ் 80 ரூபா. இதில் எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்போம். இது பார்த்தீங்கன்னா பில்லர் காக்குங்க, ப்ரீமியம் வேரியண்ட்டில் வருங்க. ரேட் வைஸ் ரொம்ப சீப்பராக இருக்கும். 1 lakh பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக எங்கிட்ட வந்து 70,000 தான் வரும். அவங்க கொட்டேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் பக்கத்தில் கம்பேரிசன் பண்ணிட்டு கூட நீங்கள் எங்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். 1 day டெலிவரிங்க. இன்னைக்கு புக் பண்ணால் நாளைக்கு டெலிவரி கொடுத்துருவோம். டெலிவரி பண்ணும்போது அந்த சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா சேர்ந்து வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் வணக்கம். ஏற்கனவே நம்ம வீடியோஸ் நிறையவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடு பண்ணிகிட்டு இருக்கோம். அதை வந்து எப்படி பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்க முடியும், அதே சமயம் குவாலிட்டி எப்படி பண்ணுறது, அதுக்கு வாங்கக்கூடிய மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட்டடாகவும் அதே சமயம் குவாலிட்டியான ப்ராடக்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணி போட்டுட்ருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வீடியோவாகவும் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ். இங்கே எலக்ட்ரிக்கலில் சுவிச்சஸ், லைட்ஸு இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ப்ளம்பிங்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மல் பிவிசி பைப் இருக்குது, ஏஎஸ்டிஎம் பைப், அதாவது ஒயிட் கலரில் வாட்டர் லைனுக்காக கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த பைப் இருக்குது, சிங்க் இருக்குது, அப்புறம் பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இதெல்லாம் கூட இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது, அதை விட உங்களுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் தரக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கும். என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க, என்னென்ன பிராண்ட் வந்து இவங்ககிட்ட கிடைக்குது அப்படின்றது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு நார்மலாக நம்ம கடைகளில் வாங்குறோம் இல்லைங்களா, அதனுடைய கொட்டேஷனும் இதனுடைய கொட்டேஷனும் கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் 30 to 40% வரைக்கும் வரும் அப்படின்றாங்க. அது எப்படி அப்படின்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கங்க. உங்கள் பேர் சொல்லிடுங்க. என் பேர் ஜோஷுவாங்க. நம்ம கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஒலிவியா மார்க்கெட்டர்ஸ். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு to கோயம்புத்தூர் ரோட்டில் வேலந்தாளங்கிற இடத்துல லொக்கேட் ஆகிருக்குங்க. ஓகேங்க. இது நம்ம வந்து ஒரு 8 years-ஆக நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கோம். எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், க்ளோசட், சானிட்டரி, டேப்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். பிவிசி பைப்ஸுங்க, யூபிவிசி, சிபிவிசி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு 150+ ஷாப்புக்கு கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அது போக ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே எங்களுக்கு ஷாப்ஸு நாங்கள் சப்ளை பண்ணுறோம். நம்மகிட்ட பர்ச்சேஸ் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் மட்டும் தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம பில்டர்ஸ், என்ஜினியர்ஸ், அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா பல்க் ஃபுல் ரேஞ்சில் பர்ச்சேஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக எங்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் உடையும் 30 to 40% டிஃப்ரென்ஸில் எங்கிட்ட இருந்து அவங்களால வாங்க முடியும். அதை வந்து அவங்க செக் பண்ணிக்கலாம் இல்லையா? ஆமாம். கொட்டேஷன் வாங்கி இப்போ வந்து நம்மகிட்ட நீங்கள் கால் பண்ணும்போது நம்மளுக்கு கஸ்டமர் சப்போர்ட் டீம் இருக்குங்க. ஸோ அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு அவங்க கொட்டேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் பக்கத்தில் கம்பேரிசன் பண்ணிட்டு கூட நீங்கள் எங்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு கம்பேரிசன் பண்ணிட்டு கூட வந்து வாங்கிக்கலாங்க. ஓகேங்க. ஓகே. இப்போ அவங்க வந்து எதிர்பார்க்குற மாதிரியான பிராண்ட்லாம் உங்ககிட்ட இருக்கா, வாரண்டி இருக்கா? ஆமாம். இது இப்போ வந்து நம்ம சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா 1 way சுவிட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம மாடுலர் சுவிட்சுங்க. 10 years வாரண்டி கொடுக்குறோம். 10 rupees தான் சுவிட்ச் வருதுங்க. 10 ரூபா தான். 10 ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியோட சேர்த்து 10 ரூபா சொல்லிட்டு அதுக்கப்புறம் 18%. ஆமாம். சிலருங்க அப்படி சொல்லுவாங்க 10 ரூபானா 11 ரூபா 80 பைசான்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, 10 ரூபா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. இந்த பிராண்ட் சுவிட்ச் தான் சொல்றீங்க? ஆமாம், இந்த பிராண்ட் சுவிட்ச் தாங்க. இது பார்த்தீங்கன்னா நாங்கள் 10 years வாரண்டி 10 rupees தான் வருதுங்க, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி 10 rupees. இத்தனை கலர் ஆப்ஷனும் இருக்கு, நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. இது கிரேங்க, மெக்னீஷியம், கிராஃபைட் மெக்னீஷியம் சொல்லுவாங்க. அதே மாதிரி வேரியஸ் மாடல்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குங்க. இது கூட நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 10 years வாரண்டியோட வந்துருக்குங்க இதில். ஓகே. இப்போ கலருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ரேட் டிஃப்ரென்ஸ் வரும். ஆமாங்க, சின்ன டிஃப்ரென்ஸ் வருங்க. 1 way சுவிட்ச் இது மட்டும் 10 rupees வருங்க. வேறு கலர்ஸ் சேஞ்ச் ஆகும்போது அதுக்குள்ளே சின்ன டிஃப்ரென்ஸ் வருங்க. பட் ஆனாலுமே மார்க்கெட் ப்ரைஸ் அந்த கலரிங்கில் கம்பேர் பண்ணிங்கன்னா 30 to 40% டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே. கலரிங்குமே அங்கே கம்பேர் பண்ணுறதுக்கு வெளியேருந்து கம்பேர் பண்ணிங்கன்னா 30 to 40% டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம கடைகளில் வாங்கும்போது சுவிட்சஸ்ல வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எல்லாரும். அதில் ரேட்டு கம்மி பண்ணிட்டு மற்ற விஷயங்கள ரேட்டு கூட்டி. ஆமாம், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குங்க. எல்லாத்துக்குமே நம்ம 45% நெட் டிஸ்கவுண்ட்டுங்க. 45%ன்னா இப்போ ஒரு ரெகுலேட்டர் எடுத்துட்டிங்கன்னா 369 ரூபா எம்ஆர்பி. ஆனால் எங்களோட லிஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 297 ரூபா. அதுலேருந்து 45% கொடுத்துருவோம். அந்த 297லேருந்து 45. அப்போ நாங்கள் எம்ஆர்பிலேருந்து டிஸ்கவுண்ட்டில் லிஸ்ட் எம்ஆர்பியோட 20% லிஸ்ட் கம்மியாக இருக்கும், அதுலேருந்து 45% கொடுக்குறோம். ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா 369 ரூபாயோட எம்ஆர்பியில் ஒரு ப்ராடக்ட் வந்து 160 ரூபாய்க்கு தான் வரும். அப்படி எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் காம்படிட்டிவாக இருக்கும். ஒவ்வொரு பில்டர் எடுத்து பண்ணுறாங்கன்னா
உங்களுக்கு நல்ல பெரிய சேவிங். இப்போ 10 20 30 அப்பார்ட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப பெரிய சேவிங். ஆமாம்மா. அப்போ வந்து ஒரு 10 lakhsக்கு எடுக்கிறாங்கன்னா நீங்கள் 7 lakhs தான் வரும். ஒரு 30% சேவ் ஆயிருங்க. ஓகே ஓகே. இப்போ கவாஸ்கி அப்படின்ற பிராண்ட் வந்து நிறைய பேருக்கு தெரியாம கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து நிறைய ஃபேமஸான பிராண்ட் வந்து வாங்கணும்னு நினைப்பாங்க. ஆமாம், நம்மகிட்ட கவாஸ்கி மட்டும் இல்லைங்க, ஜிஎம் பண்ணுறோம். ஓகே, ஜிஎம் பண்ணுறோங்க. அதே மாதிரி லெக்ரண்டும் பண்ணுறோம். அதுலேயும் வந்து பெஸ்ட் டிஸ்கவுண்ட். மார்க்கெட் காம்படிட் பண்ணும்போது எங்களால் நல்ல டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும். ஓகே, அந்த பிராண்டுமே இதே மாதிரி டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தான் வரும். கொட்டேஷன் செக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக செக் பண்ணலாம். ஜிஎம்மில் பார்த்தீங்கன்னா G9ங்கிற மாடல் பண்ணுறோங்க. இதுதான் அதோட சுவிட்சஸ்ங்க. ஓகே, இது 16 சுவிட்ச் வித் இண்டிகேட்டரோட வருங்க. அதே மாதிரி வேறு பிராண்ட் நான் சொன்னால் லெக்ரண்டுங்கிறது மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த லீடிங் பிராண்ட்ஸுங்க. ஆமாங்க. இதுவும் நம்மளால் பெஸ்ட் டிஸ்கவுண்ட்டில் தர முடியும். நீங்கள் ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலுமே இது வந்து டாப் நாங்கள் எங்கள்கிட்ட வந்து பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டில் வாங்கி நீங்கள் ஒரு நல்ல மார்ஜினோடைய கஸ்டமருக்கு கொடுக்க முடியும், சேல் பண்ண முடியும். ஆமாம். அதே மாதிரி இந்த மெட்டல் பாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் இந்த மெட்டல் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் பிராண்டில் பண்ணுறோங்க. ஓகே, இது வந்து எல்லா சுவிட்சஸுக்கும் காம்பேட்டபிள். எந்த சுவிட்ச் வேணாலும் இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 422 MRP வருதுங்க. ஓகே, ஆனால் நாங்கள் கொடுக்குற ரேட்டு 140 rupees. 140 ஓகே, ஒரு வந்து 60% டிஃப்ரென்ஸில் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டும். அதே மாதிரி MCBஸில் பார்த்தீங்கன்னா நம்ம LND பண்ணுறோங்க. ஓகே, LND குந்தன் பண்ணுறோம், ஸ்னைடர் பண்ணுறோம். ஓகே, ஸ்னைடர் பார்த்தீங்கன்னா லீடிங் பிராண்டுங்க, இந்தியாவிலேயே லீடிங் பிராண்ட் ஸ்னைடருங்க. ஸ்னைடர் பண்ணுறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்டரி சுவிட்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்சர் பண்ணுறோங்க, LND சால்சருங்க. அதே மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்சி லைட்டு, வாலில் வைக்கிற மாதிரி லைட்ஸ். ஆமாம் ஆமாம், எலிவேஷன் லைட் நிறைய மாதிரி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி ஃபேன்சி லைட்ஸ் இருக்குங்க. அந்த லைட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 10 watts பல்ப் இருக்குங்க. 10 watts ஒரு பல்ப் எடுத்தீங்கன்னா அது வந்து 42 rupees கொடுக்குறோங்க. ஓகே, 42 ரூபா LED பல்புங்க. 1 year வாரண்டியோட 42 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதே மாதிரி டியூப் பார்த்தீங்கன்னா 20 watts டியூபுங்க. இந்த டியூப் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 93 rupees + GSTயோட வருங்க. 110 rupeesக்குள்ளே வருங்க. அதே நீங்கள் பல்காக எடுத்தீங்கன்னா வெறும் 88 + GST தான் வரும். 88 ரூபா + GST. இந்த 88 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 1 year வாரண்டி வந்துருங்க. இந்த 88 ரூபா + GSTயோட தான் வருங்க. உங்களுக்கு ரேட்டு வைஸ் பார்த்தீங்கன்னா காம்பேட்டபிளாக இருக்கும். 1 year வாரண்டி வருங்க. பிரைட்னஸும் இங்கில நம்ம அதான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்குற பிரைட்னஸே வந்து இதே டியூப் தாங்க. ஓகே ஓகே. ஸோ 110க்கு வாங்குறதுனால ரேட்டு குவாலிட்டி கம்மியாக இருக்கும்லாம் இல்லை. ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இது வந்து ஃப்ளட் லைட்டுங்க. ஓகே, ஃப்ளட் லைட்டோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா லென்ஸ் டைப் வருங்க. ஃபினிஷிங் மேட் ஃபினிஷில் வந்துருங்க. உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும். ரேட் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பராக, மார்க்கெட் ப்ரைஸோடய சீப்பராக இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வேறு. இது பேனல் லைட் இருக்குங்க, ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஸ்ட்ரீட் லைட் இருக்குதுங்க. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா A to Z எல்லாமே இருக்குது. ஓகே சார். இப்போ எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸுக்குன்னு ஒரு 10 years வாரண்டி கொடுக்குறீங்களா? அது கவாஸ்கி பிராண்டுக்கு மட்டும் 10 year இப்போ GM லெக்ரண்டுக்கு? அதுக்கு GM லெக்ரண்டுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் கிளைம் பண்ணிக்கணும். அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இல்லை. வாரண்டி இல்லைங்க. ஓகே, அது வந்து ஆன்லைனில் நீங்கள் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கவாஸ்கி வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. பீஸ் கொடுத்தா புது பீஸ் திருப்பி கொடுத்துடணும். ஓகே சார். இப்போ நான் வாங்கிட்டேன். இப்போ நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். ஆமாங்க. வாங்கிட்டேன், எனக்கு ரிப்பேர் ஆகி போச்சு. நான் எப்படி நீங்கள் வந்து சுவிட்ச் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சஸ் 10 rupees வருதுங்க. ஓகே, நீங்கள் பல்க் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு பாக்ஸ் நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துறோம். 50,000க்கு வாங்கும்போது நான் ஒரு பாக்ஸ் சுவிட்சஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவோம். நீங்கள் போச்சுன்னா மாற்றுங்க. அது ஃபுல்லாக போகும்போது எங்களுக்கு வேணால் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். பட் 10 years வாரண்டி கொடுத்துருக்கறனால டெஃபினட்டாக ஒரு பீஸ் கூட ரீப்ளேஸ்மெண்ட் இது வரைக்கும் எங்களுக்கு வந்ததில்லை. ஓகே ஓகே ஓகே. அதனால தான் சொல்கிறேங்க, அந்த மாதிரி இஷ்யூவே வந்ததில்லைங்க, வராது. அதனால தான் கம்பெனி கேரண்டி கொடுக்குறாங்க. ஓகே சார். எலக்ட்ரிக்கலில் ஃபேன்ஸும் இது பண்ணுறீங்க? ஆமாங்க. ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபினோலெக்ஸ் பண்ணுறோங்க. ஓகே, வாட்ஸ் பிராண்டு பண்ணுறோங்க. வாட்ஸ் வந்து ஆன்சைட் வாரண்டி 2 years ஆன்சைட் வாரண்டிங்க. ஓகே, நீங்கள் இஷ்யூனா டோல் ஃப்ரீயில் புக் பண்ணிங்கன்னா வித்தின் 48 hours வந்து அவங்க அட்டன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேறு பிராண்ட்ஸுங்க. போலார் பண்ணுறோங்க, ஃபினோலெக்ஸில் பண்ணுறோம், ஆட்டம்பர்க் பண்ணுறோங்க, BLDC, லூக்கர்லேயும் BLDC பண்ணுறோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்லேயும் நம்ம BLDC பண்ணுறோம். BLDC பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 28 watts தான் எடுக்கும். நார்மல் ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு 80 watts வித் ரிமோட்டோட வந்துருங்க. ஓகே ஓகே. மார்க்கெட் ப்ரைஸோடையும் ஒரு 20% கம்மியாகவே எங்கிட்ட BLDC ஃபேனும் கிடைக்கும். ஓகே சார். இப்போ ஆட்டம்பர்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஐகோனா அப்படின்ற மாடல் வந்து 3120 ரூபா வருது. ஆமாங்க. இது நம்மகிட்ட வந்து 2750 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. ஓகே, 2000 மேலே டிஸ்கவுண்ட் வருதுங்க. ஓகே. அதே மாதிரி எல்லா பிராண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட்.
ஃபேன்ஸ் பிராண்டுக்கும் எல்லா மாடலுக்கும் எல்லா மாடலுக்கும் எங்கிட்ட இருக்கிறது ஆட்டம்பர்க் ஆகட்டும், வாட்ஸ் ஆகட்டும், போலார், ஃபினோலெக்ஸ், இது எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் எங்களால் கொடுக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் பார்த்தோம். இப்போ பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுங்க. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மேஜராக பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேரிவேர். ஓகே, பேரிவேர்லேயும் எங்களால் பெஸ்ட் டிஸ்கவுண்ட் மார்க்கெட்டுக்கு ஒரு ஷாப்பு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்ன பெஸ்ட்டு டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமோ அதை எங்களால் கொடுக்க முடியும். மார்க்கெட் ப்ரைஸோடையும் பெட்டர் ரேட்டில் எங்களால் கொடுக்க முடியும். அதே மாதிரி நம்ம வேறு அக்சசரிஸ் நிறைய பண்ணுறாங்க. சிபிலேயே பார்த்தீங்கன்னா ஷவர் இருக்குங்க. ஷவர் பார்த்தீங்கன்னா SS 304 கிரேடில் வந்துருங்க. ஓகே, நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டுமே SSல தான் வருங்க. 304 கிரேடுங்க. இருக்குல்லையே டாப் குவாலிட்டி SSல. அதனால துரு பிடிக்கிற இந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் வராதுங்க. அதே மாதிரி நம்மளோட டேப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பாடி டேப்லாம் பார்த்தீங்கன்னா 290 ஸ்டார்ட் ஆகுதுங்க. 290 ரூபா பிராஸுங்க. ஓகே, பிராஸ் ஐட்டம் 290 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகே, பிராஸ் அதுக்கு உள்ள காமிச்சிடுங்க. ஆமாம், பிராஸ் காமிச்சிடுங்க. இதோட ஆங்கிள் வால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பரான ப்ரைஸ்லேயே இருக்குங்க. ஆங்கிள் வால் பார்த்தீங்கன்னா நம்ம 88 ருபீஸ்லேருந்து ஆங்கிள் வால் கொடுக்க முடியுங்க. ஓகே, ஓகே. பேசிக் மாடல் ஃபிக்ஸர் நிறைய பேர் வாங்குவாங்க. ஆமாம், ரேட் வந்து பிராண்டு அந்த பிராண்டில் போகும்போது காஸ்ட்லியாக இருக்குங்க. இதில் வாரண்டி இஷ்யூ வராதுங்க. ஓகே, கம்ப்ளைண்ட் வராது. இன்கேஸ் வந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் தாங்க. எல்லா சிபி ஃபிட்டிங்ஸ்லையும் அதிகபட்சம் போடுறது ஸ்பிண்டில், விச் இஸ் 40 ரூபா தாங்க அதோட காஸ்ட். வாங்கி மாற்றிக்கலாம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா பில்லர் காக்குங்க. நம்ம வாஷ் பேஷனுக்கு யூஸ் பண்ணுவோம், டேபிள் டாப்புக்கு மேஜராக யூஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வேரியண்ட்டில் வருங்க. ரேட் வைஸ் ரொம்ப சீப்பராக இருக்கும் நம்மகிட்ட. அதே மாதிரி சிங்க் காக்கும் பிளாக் கலரில் வருங்க. அந்த 2 மாடல் மட்டும்தான் இந்த கலரில் வருதா? ஆமாங்க. அது வந்து அந்த வாஷ் பேஷன் ஹால் ஏரியா அந்த மாதிரிலாம் வைப்பாங்க. வேறு எல்லா ஐட்டமே வருதுங்க. பட் நம்ம வந்து ஸ்டாக் அவைலபிலிட்டி இப்போ அதில் தான் இப்போ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, எப்படி ரெக்குயர்மெண்ட் வந்துன்னா நம்ம வேறு ஐட்டமும் அதே இது இருக்கு வரும். ஓகே, இதே இதில் வந்து ரோஸ் கோல்டில் இருக்குங்க, கோல்டன் கலர்லேயே இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் நம்மளோட ரெக்குயர்மெண்ட் இன்னும் வரல, வந்துன்னா அதை ஆட் பண்ணிடுவோம். இது வந்து சிங்க் ஆக்குங்க. இது வந்து 2 வேரியண்ட்டில் வரும். ஒன்று நீங்கள் ஸ்மூத்தாக வர்றது, ஃப்ளோ ஆகுது, அந்த மாதிரி மாற்றிது. அதே மாதிரி ஃப்ளெக்சிபிள் டைப்பில் வந்துடும். ஓகே, ஓகே. இந்த மாதிரி இது வந்து ஆனால் பிவிசி. ஆமாம், பிவிசி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா பேரிவேரோட ஹெல்த் ஃபார் செட்டுங்க. ஓகே, அதே மாதிரி பேரிவேரில் ஃபுல் ரேஞ்ச் நம்மகிட்ட இருக்குங்க. டைவர்ட்ரு, பில்லர் காக்கு எல்லா ரேஞ்சுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே சார். டைவர்ட்டர் வந்து என்ன ரேட்டில் வருதுங்க சார்? டைவர்ட்டர் எல்லாமே MRP, அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் என்னமோ அந்த டிஸ்கவுண்ட் வந்துடுங்க நீங்கள் ஆப்ரேட் பண்ணுங்க. ஓகே, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நம்ம PTMT டேப்னு சொல்லுவாங்க. TP டேப் யூஸ் பண்ணுறவங்க சில பேர் இருப்பாங்க. ஆனால் சில பேர் வந்து இந்த ஒயிட் பேஸ்டு ப்ரீமியம் குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு இது நல்லா போகுதுங்க. இப்போ ஃபாஸ்ட் மூவிங் நிறைய வீட்டுக்கு இதாக போகுதுங்க. இது PVCயில் PTMT ஹாட் வாட்டருக்கு யூஸ் பண்ணலாம், கோல்டு வாட்டருக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ISA இருக்குது. உங்களுக்கு 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. இதுக்கு இருக்கு. ஓகே, SS வந்து கொஞ்சம் ரேட்டு கூடவா இருக்கு, அதோட கம்மியாக வேணும்னா இது. ஆமாம். இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா ISA இருக்கும். ஹாட் வாட்டர் கோல்டு வாட்டருக்கு யூஸ் பண்ணலாங்க. இது வெறும் 89 ருபீஸ் தான் வரும். 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியோட வந்துடும். ஓகே, இது எப்படி ரீப்ளேஸ்மெண்ட்? அது சுவிட்சஸுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் சொன்னீங்களா? ஆமாம், இதே மாதிரி தாங்க. ஓகே, நீங்கள் ஒரு ஷாப்பு நீங்கள் நடத்துறீங்கன்னா நீங்கள் அங்கேயே மாற்றி கொடுத்துருங்க. ஓகே, கம்பெனி ஸ்டாஃப் வரும்போது நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம். ஓகே. இப்போ இது வந்து ஷாப்னா இப்போ நீங்கள் எந்த ஷாப்புக்கு கொடுக்குறீங்களோ அந்த ஷாப்பில் மாற்றணும் அப்படி? ஆமாம், அந்த மாதிரி மாற்றிக்கலாம். அல்லது நீங்கள் நியர்பையாக இருந்தீங்கன்னா மாற்றலாம். அல்லது உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டீங்கனாலும் நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம். 3 இயர்ஸ்க்கு இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம PVC, UPVC, CPVC பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பண்ணுறோங்க. ஓகே, இதே எங்களோட 180 mm பைப்போட 6 kg வேரியண்ட்டுங்க. வெயிட்டாக இருக்குங்களா? ஆமாங்க. ஸோ இந்தியாவிலேயே இது வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் ஃபேக்ட்ரி, 1000 crore இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள ஃபேக்ட்ரி. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியாவிலே இப்போ லீடிங்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. குவாலிட்டி வைஸ் இப்போ நம்ம 8 இயர்ஸாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஈவன் சிங்கிள் பீஸும் கூட எங்களுக்கு ரிட்டர்ன் வந்ததில்லை, கம்ப்ளைண்ட் வராத ஐட்டம். ஓகே, இதில் CPVC வேரியன்ட் இருக்குங்க. இது நம்ம ஹாட் வாட்டருக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து CPVCயில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்மோஸ்ட் 95 டிகிரி வரைக்கும் ஹீட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஓகே, நார்மலாக ஒரு கம்பெனி ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 83 டிகிரி தான். ஓகே, பட் இந்த CPVC பார்த்தீங்கன்னா 94.5 டிகிரி வரைக்கும் டெஸ்டிங் பண்ண ரிப்போர்ட்டே நம்மகிட்ட இருக்குங்க. ஓகே, ஓகே. அந்த அளவுக்கு ஹீட்டு தாங்கும். அதனால் நீங்கள் இப்போ ஒரு சோலார் எடுத்துட்டிங்கனாலே ஹையஸ்ட் ஹீட் இது வந்து பார்த்தீங்கன்னா 70 to 80 தான் வரும். பட் இது வந்து உங்களுக்கு
அதுக்கு மேலேயே டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ஹீட்டிங் கெப்பாசிட்டி நல்லா உள்ள கம்பெனி இது. கெம்1ங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து தான் நம்ம சிபிவிசி ரெசின் வாங்குறாங்க. அதனால குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். சிபிவிசியோட வால் திக்னஸ் எல்லாம் பாருங்கள். இது வந்து சிபிவிசியோட 4 inch பைப்புங்க. ஓகே. சிபிவிசியில் இவ்வளோ பெரிய பைப்பாக வீட்டில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம்மா. இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ்க்கு அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸுக்கு அதிகமாக ஃபாஸ்ட் மூவிங். ஓகே. அதுலேயே எல்லா மேக்ஸிமம் 1 inch 1 inch அதிகம் வச்சு அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஐஎஸ்ஐ வந்துருங்க. நம்மளுக்கு எஸ்டிஆர் 11 வேரியண்ட்லுக்கு எஸ்டிஆர் 13.5 வேரியண்ட்லேயும் இருக்குங்க. ஓகே. 2 ரேஞ்ச்லேயும் இருக்குங்க. இப்போ சிபிவிசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா யூபிவிசி. இது வந்து ஷெட்யூல் 80 வருதுங்க. உங்களுக்கு இதோட வெறும் 2 inch பைப் தான். பட் அதோட திக்னஸ் வால் திக்னஸ் வந்து ஹெவியாக இருக்குங்க. இது குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க இந்த கம்பெனி பொறுத்தளவுக்கு. அதனால தான் இவ்வளோ நாளுமே 8 yearsல எங்களுக்கு கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஆல்மோஸ்ட் 150+ கஸ்டமர்ஸ் வந்து நாங்கள் ரெகுலர் மந்த்லி எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. ஓகே. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இருக்கிற ரேட்டை விட மற்ற பிராண்ட்ஸோடையும் ஒரு 25 to 30% டிஃப்ரென்ஸ் கொடுக்குறோம். ஓகே. கிடைக்குங்க. அதே மாதிரி பிவிசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா 180 mm வரைக்கும் ஆல்மோஸ்ட் எங்கிட்ட எல்லாம் ஸ்டாக் இருக்குங்க. ஓகே. இதில் நம்மகிட்ட இப்போ ஹெவி வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6 kg ஐஎஸ்ஐ. அதோட எல்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. 110 எல்போ ஐஎஸ்ஐ வரும். சிஎம்எல் நம்பரும் கூட நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கலாம். இதோட வால் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்குங்க. ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் இந்த ப்ராடக்ட்டு 240 ரேஞ்சுக்கெலாம் கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 140 ரேஞ்சுக்கு தான் வரும். ஓகே. ஓகே. அப்போ வந்து ரேட் வைஸ் நீங்கள் எப்படி பார்த்தா 30 to 35% எங்களுக்கு பைப் வேரியண்ட்லேயும் கம்மி வந்துடும். அடுத்து இது பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி பைப்புங்க. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம். ஆமாம் ஆமாம். இது வந்து காமனாக இப்போ எல்லாம் பிவிசி யூஸ் பண்ணுறாங்க. பட் இது யூஸ் பண்ணலாம். இது ரேட் வைஸ் நீங்கள் கொஞ்சம் கூட கம்மியாக இருக்குங்க. அதை பிவிசியோட கம்மியா? பிவிசியோட கம்மிங்க. அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் யூடிஎஸ் பைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகே. இது ரேட் வைஸ் கம்மிங்க. இதுதான் ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டுக்குலாம் யூஸ் பண்ணலாம். அண்டர் கிரவுண்டுக்கு யூஸ் பண்ணலாம். ஆமாம். குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்கும். இதில் ஐஎஸ்ஐ இதில் தான் வருங்க. பிவிசியோட ஏன் இது ரேட்டு கம்மியாக இருக்குது? மேபி பிவிசி மெயின்லி நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அக்ரி அண்ட் ப்ரெஷர் பைப்பாக தான் யூஸ் பண்ணுறோங்க. ஓகே. அக்ரியில் வந்து இப்போ 10 HP 20 HP மோட்டர் ஓட்டுறோம். அதில் ஒரு ப்ரெஷர் க்ரியேட் ஆகும். பட் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை பொறுத்தளவுக்கு அவ்வளோ ப்ரெஷர் ஒன்றும் இருக்க போகிறதில்ல. ஆமாம் ஆமாம். தண்ணி ஃபில்லே ஆக போகிறதில்ல. அதனால ட்ரைனேஜ் சிஸ்டத்துக்கு பிவிசி இவ்வளோ ஹெவியாக போட தேவையில்லை. பட் எல்லாம் காமனாக போடுறது பிவிசி. அதே மாதிரி குடிக்கிற தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் பிவிசி போடுறாங்க. ஆக்சுவலி அதுக்கு யூபிவிசி தான் பெட்டருங்க. ஃபுட் கிரேடு. நிறைய பேர் இப்போ மாறிட்டு இருக்காங்க சார். கஸ்டமர் வந்து இப்போ நிறைய பேர் யூபிவிசிக்கு மாறி போயிட்டு. ஓகே. இப்போ நம்மகிட்ட இந்த பைப்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் வந்து ஃபுல் ரேஞ்ச் இருக்குங்க. ஓகே. யூபிவிசி, சிபிவிசி, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வந்து பாக்ஸில் போட்டு டெலிவரி. ஆமாங்க. இது வந்து பைப் பண்ணும்போது 20 அடி நீட்டுக்கு வரும். ஆமாங்க. அதெல்லாம் எப்படி டெலிவரி பண்ண முடியும்? எல்லாமே ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து டெலிவரி இருக்குங்க. இருக்கு. ஆமாம். 1 day டெலிவரிங்க. இன்னைக்கு புக் பண்ணால் நாளைக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. நாளைக்கே கொடுத்துருவீங்க? நாளைக்கே நாங்கள் கொடுக்குறதில்ல, டெலிவரிக்காரங்க கொடுத்துருவாங்க. ஓகே. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபிட்டிங்ஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம எலக்ட்ரிக்கல் பண்ணுற மாதிரி பாக்ஸ் பேக்கிங்கில் போயிருங்க. ஆமாம். பைப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி லாரி டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க. அதில் புக் பண்ணிடுவோம். இந்த பில்லு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்காக ஏற்கனவே வாங்கினது. கொஞ்சம் வேலைக்காக நம்ம சில்லற ஐட்டம்லாம் வாங்கியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 3/4 அரைன்னு போட்டிருக்கு இல்லைங்களா? அதாவது 3/4க்கு அரை அந்த மாதிரி. இது இந்த சைடு வந்து 3/4, இந்த சைடு அரை. இங்கே வந்து பிராஸ் வரும். அதனுடைய ரேட்டு வந்து பாருங்கள், நம்ம 20 ஐட்டம் வாங்கியிருக்கோம். 1600 போட்டிருக்கு. அதாவது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் 80 ரூபா இந்த ரேட்டுக்கு வாங்கியிருக்கோம். இப்போ இதில் எவ்வளோ அப்படின்னு நம்ம கேட்போம். இது நம்மகிட்ட 37 ரூபி ப்ளஸ் ஜிஎஸ்டிங்க. 44 rupees ரேஞ்சுக்கு வருங்க. 4366 வந்து கால்குலேட் பண்ணாங்க. ஆமாங்க. அப்போது 44ன்னு வச்சுக்கலாம். ஆமாம், 44 ரேஞ்சு வரும். கிட்ட வாங்கும்போது 44க்கு வருது. 80 rupees. ரீட்டெயிலில் சேல் 50% கம்மியாகிற மாதிரி. கண்டிப்பாக 100% ஆயிடுச்சுங்க. 90% டிஃப்ரென்ஸ் வருது. ஆமாம். இப்போ இதே மாதிரியே எல்லா ஷாப்லையும் இருக்குன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனால் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு பெருசாகவே வருது. ஷாப்பு ஸ்டார்ட் பண்ணுறீங்கனாலுமே இது வந்து பெஸ்ட்டு பிளேஸுங்க. ஆமாம். ஒரு நீங்கள் எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் அதே மாதிரி சானிட்டரி க்ளோசட் இது எல்லாமே நீங்கள் எடுக்கணும்னா ஓகே நீங்கள் இது பெஸ்ட்டான பிளேஸுங்க. எல்லாமே தனித்தனியாக போய் வாங்க வேண்டாம். உங்களுக்கு எல்லா மல்டி பிராண்ட் இருக்குது. ஒரே இடத்துல எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பிஸ்னஸ் பொறுத்தளவுக்கு ஒரு லாஸ் ஆகாத ஒரு பிஸ்னஸ். லாஸ் ஆகாது, வீணா போன பொருள் இல்லைங்க. அதனால டெஃபினட்டாக நிறைய ஷாப்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு லாஸ்ட் 2-3 monthsலேயே எங்களுக்கு 12 ஷாப்புக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் மட்டும். அதனால இது ஒரு பெஸ்ட்டான பிஸ்னஸ்ங்க. பிஸ்னஸ்
பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க இது செலக்ட் பண்ணலாம், நம்பி செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸுங்க. ப்ராஃபிட் வைஸ் கண்டிப்பாக நல்லா வேறு பிஸ்னஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் ப்ராஃபிட் நல்லாவே வரும், ஹெவி ப்ராஃபிட் இருக்குங்க. ஓகே, தைரியமாக நீங்கள் பிஸ்னஸாகவே ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் அதே மாதிரி டேப் ஐட்டம்ஸ் பார்த்தோங்க, பிடிஎம்டி டேப்பும் பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட பிவிசி பைப்ஸ் அண்ட் யூபிவிசி இதெல்லாமே பார்த்துருந்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளோசெட் ஐட்டங்க. இது சிங்கிள் பீஸ் க்ளோசெட்டுங்க. க்ளோசெட் நம்ம பேசிக் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 1900 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், தனித்தனியாக வருதுங்க. இது வந்து சிங்கிள் பீஸ் க்ளோசெட்டுங்க வித் 10 years வாரண்டியோட உங்களுக்கு 4150 ப்ளஸ் ஜிஎஸ்டிங்க. 4150 ப்ளஸ் ஜிஎஸ்டி 4900 ரூபா தான் வருங்க. 4900 தான் வரும். 4900 ரூபாய்க்கு 10 வருஷம் ஆன்சைட் வாரண்டியோட தந்துடுறோம். ஓகே, உங்களுக்கு என்னாச்சும் இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் டோல் ஃப்ரீ கால் பண்ணீங்கன்னா வித்தின் 48 hours வந்து அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே. அந்த மாதிரி இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம RAK செராமிக் பண்ணுறோங்க. ஓகேங்க. அதுக்கப்புறம் பேரிவேர் பண்ணுறோம். இது எல்லாமே நான் வந்து 10 years ஆன்சைட் வாரண்டியில் தான். எல்லா பிராண்டுக்கும் வாரண்டி இருக்கும். மேக்ஸிமம் வாரண்டி உள்ள ப்ராடக்ட்டுக்கு தான் நம்ம போய்க்குவோம். ஆமாம், ஃபியூச்சரில் என்ன இஷ்யூனாலும் அவங்க வந்து டைரெக்டாக டோல் ஃப்ரீ கால் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அப்போ இதில் மாடல்ஸ் அப்படின்னு வரும்போது எப்படி அவங்க செலக்ட் பண்ணுவாங்க? இப்போ வந்து ஷாப்னா பார்த்து செலக்ட் பண்ணி. ஆமாங்க, நாங்கள் வந்து நீங்கள் இன்கேஸ் நிறைய பேர் வந்து கொட்டேஷன் கேட்குறாங்க, அந்த டைம் மாடல் வேணால் நாங்கள் ஃபோட்டோ அனுப்பிச்சுடுவோம். ஓகே, அல்லது வேற வேரியண்ட் வேணும்னா நாங்கள் கேட்டலாக் மாதிரி பண்ணியிருக்கோம், அதை அனுப்பிச்சி விட்றோம். அதில் அவங்க செலக்ட் பண்ணி சொன்னாங்க ரேட்டு வேரியேஷன் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. மாடலுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு சின்னதாக வேரி ஆகும். ஓகே ஓகே ஓகே. இதில் நிறைய மாடல்ஸ் வருதுங்க. வாஷ் டவுன் மாடல் வருதுங்க, சைஃபோனிக் மாடல் வருதுங்க, இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் வருதுங்க. ஓகே. அதே மாதிரி வால் ஹேங் க்ளோசெட் இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாஷ் பேசின்ஸ் வருதுங்க. ஓகே, வாஷ் பேசின் எல்லாமே நம்மளுக்கு ஃபுல் செட்டோட நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குங்க. வாஷ் பேசின்ஸ் மேஜராக நம்ம பண்ணுறது வருதுங்க, 6 கிலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சிங்க்கு அதே மாதிரி சிங்க் இது வந்து ஹேண்ட்மேட் சிங்குங்க. ஹேண்ட்மேட் சிங்குங்க 7 கிலோ 6.5 கிலோலேருந்து 7 கிலோ ரேஞ்சில் வருங்க. இது வித் உங்களுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு என்னாச்சு வெசல்ஸ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்துடுங்க. மார்க்கெட் ப்ரைஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பராக கிடைக்கும். ஒரு ஹோல்சேல் பண்ணலாம், நீங்கள் இது வாங்கி நீங்கள் ஹோல்சேல் சப்ளை பண்ணுறோம். ஓகே, அந்த அளவுக்கு ஒரு ரேட்டு கிடைக்கும். இப்போ நம்ம வீட்டுக்கு எல்லாமே தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளையும் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நமக்கும் பெஸ்ட்டான ப்ரைஸ் கிடைக்கும். பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஷாப்பு வைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி நம்மகிட்ட டஃப்லன் டேப் இருக்குங்க. இது வந்து ட்ரைனோ க்ளீன்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு என்னாச்சும் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுறது. ஆமாம், இது ஒரு பவுடருங்க. இது ரேட் வைஸ் ஜாரில் வருங்க. இது ரேட் வைஸ் வந்து ரொம்ப சீப்பராக உங்களுக்கு கிடைக்கும். மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் இதில் 50% மார்ஜின் வச்சே கொடுக்கலாம். ஓகே, அந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். ஓகே ஓகே, அந்த அளவுக்கு கிடைக்கும். அதே மாதிரி டஃப்லான் டேப்ஸு, சால்வெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. சால்வெண்ட்ஸ் நம்மளோட பிவிசி யூபிவிசி சிபிவிசி சால்வெண்ட் இருக்குது. நம்மளோட சால்வெண்ட் பார்த்தீங்கன்னா சீல் டைட்னு ஒரு பிராண்ட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே 3 மேனுஃபேக்சரர் தான் சால்வெண்ட் பண்ணுறாங்க. வேறு எல்லாருமே ஜாப் அவங்கள்ட்ட இருந்து தான் வாங்கிக்கிறாங்க. பிராண்ட் மட்டும் பண்ணுறாங்க. அது பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த பிராண்டுங்க. ஓகே ஓகே. இந்த சீல் டைட் வந்து 3 பிராண்டில் ஒரு பிராண்ட். அதுதான் மேபி இந்த 3 ஆமாம் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்குங்க. ஸோ அவங்களோட பிராண்டு தாங்க இது. அவங்களுக்கு ஆமாங்க டஃப்லான் டேப் இருக்குங்க, சால்வெண்ட்ஸு, அதே மாதிரி ட்ரைனோ க்ளீன், இது எல்லாமே அவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகே சார். இப்போ எலக்ட்ரிக்கல் ஐட்டம், ப்ளம்பிங் ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட எல்லாமே இருக்குங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கலை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் வாங்கலாம்? எலக்ட்ரிக்கல் ஃபேனு, இப்போ சுவிட்சஸ், லைட்டிங்கு, ஒயர்ஸ் அதெல்லாம் கூட இருக்கா? வயர்ஸ் பண்ணுறோங்க. வயர்ஸ் வந்து நம்ம குந்தன்ங்கிற ஒரு பிராண்டு மட்டும் தான் பண்ணுறோம். ரேட் வைஸ் மார்க்கெட்டில் காம்படிட்டிவாக இருக்கும். நம்ம ஒரிஜினல் இதில் இது மட்டும்தான். பட் வயர்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஸ்கவுண்ட் எதிர்பார்க்கணும். இப்போ வந்து உங்ககிட்ட வாங்குறாங்கன்னு வைங்களா, நீங்கள் டெலிவரி வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஒரு நாளில் மேக்ஸிமம் டெலிவரி ஆகிடும் சொல்லிட்டீங்க. ஆமாங்க சார். இப்போ நம்ம லோக்கல் ஷாப்பில் வாங்குறோம் அப்படின்னா அங்கே டெலிவரி சார்ஜஸ் வராது. ஆமாங்க சார். அங்கே வந்து டிஸ்கவுண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், டெலிவரி வராது. ஆனால் உங்ககிட்ட டிஸ்கவுண்ட் இருக்குது. டெலிவரி பண்ணும்போது அந்த சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா சேர்ந்து வந்துருச்சுன்னா சார், இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக எங்கிட்ட வந்து 70,000 தான் வரும். 65 to 70 அங்கே வெளியே வாங்குறது 70,000 தான் வரும். டெலிவரி சார்ஜ் ஹார்ட்லி 500 to 1000 rupees வரும். அவ்வளோதான் வரும். 500 to 1000, அதில் அப்போ உங்களுக்கு 29,000 மிச்சமாகுது. ஆமாங்க. ஓகே, அப்படி பார்க்கும்போது அப்படி பார்த்தாலுமே இதில் அவங்க சிலருவங்க வந்து காரில் வர்றவங்க வந்து மேக்ஸிமம் கார்லேயே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓகே, அது எடுத்துட்டா திருப்பியும் டெலிவரி சார்ஜ் ரொம்ப சீப்பராக தான் வருங்க. 200-300 ரூபா தான் வரும். ஓகே. அதனால டெலிவரி பெரிய இஷ்யூ இல்லைங்க. நம்ம டெலிவரியே கொடுத்தோம்னாலுமே இது ஒரு புது ஷாப் ஆரம்பிக்கிறீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். ஏன்னா அது பெரிய குவான்டிட்டியில் ஆனால் வால்யூம் வரும். ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஃபுல் ரேஞ்சில் எடுக்கும்போது நாங்கள் வந்து எங்களோட ஓன் வெஹிக்கிளில் நாங்கள் ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோங்க. ஓகே, ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் நாங்கள் கொடுத்துட்றோம். சரிங்க. இப்போ இன்னொரு டவுட் என்னென்னா,
இப்போ உங்ககிட்ட வாங்குறாங்க, நீங்கள் டெலிவரி பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் பேமெண்ட்டும் செட்டில் பண்ணணுமா? ஆமாங்க. நம்ம பேமெண்ட் வந்து அட்வான்ஸ் பேமெண்ட் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே. நம்ம இங்கே கிரெடிட் ஆப்ஷன்ஸ் இல்லை, நம்ம அட்வான்ஸ் பேமெண்ட் தான் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ காசை முன்னாடியே கொடுத்து வாங்குறதுனாலே சில பேருக்கு அந்த டவுட் இருக்கும். அதனால நிறைய பேர் வந்து நாங்கள் மேக்ஸிமம் இங்கே வர வச்சிருவோம். நமக்கு டெக்னிக்கல் டீம் இருக்கிறாங்க, ஓகே. கஸ்டமர் சப்போர்ட் டீம் வந்து பேசி மேக்ஸிமம் லோக்கல் சர்க்கிளில் இருக்கிறவங்களும் வர வச்சிருவாங்க. நம்மகிட்ட கஸ்டமர்ஸ் எல்லாம் ஆந்திராவில இருந்தெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் வாங்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுமே ஒர்த்தாக இருக்குங்க. ஓகே. ஒரு பெரிய குவான்டிட்டியில் வாங்குறாங்க. இப்போ பில்டர்லாம் ரெகுலராக வாங்குவாங்க. இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் வந்து பார்த்துட்டு போகிற மாதிரி. ஓகே. இப்போ தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், நீங்கள் டெலிவரி பண்ணிவிடுவீங்க. ஆமாங்க. இப்போ வேறு எங்கேயாவது இருந்து கூட வாங்க நம்ம இது வந்து கேரளா ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுக்குறோங்க, ஓகே. கர்நாடகா கொடுக்குறோம், அதே மாதிரி ஆந்திராவும் கொடுக்குறோங்க. இங்கேருந்து யாராவது கேட்டாலும் டெலிவரி பண்ணுவீங்க? டெலிவரி பண்ணுறோங்க. அந்தமானுக்கும் கொடுத்துருக்குறோங்க. கொடுத்துருக்கீங்க ஆல்ரெடி? ஆமாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆந்திராவிலேருந்து பில்டர்ஸ் நிறைய பேர் வந்து நம்மகிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டிலேருந்தும் பார்த்தீங்கன்னா என்ஜினியர்ஸ், பில்டர்ஸு, அதே மாதிரி ஷாப் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஓகே சார். ஓகே சார். இப்போ வந்து பெரிய குவான்டிட்டியில் வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம வீடியோ போட்டோம்னா ஒருத்தர் 2 பேர் வாங்காமல் நிறைய பேர் ஒரே நேரத்தில் கேட்குறாங்க அப்படின்னா ஸ்டாக் இல்லை அப்படின்ற பிரச்சனை அது மாதிரி எங்கிட்ட அந்த இஷ்யூ வராதுங்க. நம்ம வந்து ஆல்ரெடி 150 ஷாப்புக்கு மேலே சப்ளை பண்ணுறோம். எங்களுக்கு அவங்களுக்கே ஹியூஜ் ஸ்டாக் நாங்கள் வைக்கணும். இதெல்லாம் எங்களோட ஸ்டாக்கு, கிரவுண்ட் ஃப்ளோர் ஸ்டாக்குங்க. ஓகே. இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க. ஓகே. குடோன் கொஞ்சம் எக்ஸ்பேன்ஷன்லேயே இருக்குங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டாக் வைஸ் வந்து எங்களுக்கு 150 ஷாப்புக்கு சப்ளை பண்ணுறேன்னா நீங்கள் டெஃபினட்டாக ஒரு 100 வீட்டுக்கு சப்ளை பண்ணலாம் அட் அ டைம். ஓகே. அதே மாதிரி எங்களோட ஆர்டர் நாங்கள் எங்கள் கம்பெனிலேருந்து ப்ளேஸ் பண்ணாலும் 1 or 2 டேஸில் வந்துடுங்க. ஸோ அதனால எங்கிட்ட ஸ்டாக் வந்து எப்போவுமே நீங்கள் 10 ஷாப் ஆரம்பிக்கிறீங்கனால எங்கிட்ட ஸ்டாக் ரெடியாக இருக்கும். ஸ்டாக் இல்லைன்னு இருக்காது. நீங்கள் ஒரு 50 வீடு அட் அ டைமில் எடுக்கிறீங்க, ஒரு பில்டராக இருந்து 50 வீட்டுக்கு எடுக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக இது பண்ணலாங்க. ஓகே. எங்களால் நெக்ஸ்ட் டேவே கொடுக்க முடியும், அந்த அளவுக்கு ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு வந்து ஃபுல் ரேஞ்சில் மெட்டீரியல் வேணும், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், ஃபுல் சானிட்டரி, க்ளோசெட், இது எல்லாமே வேணும்னா நீங்கள் மார்க்கெட் ப்ரைஸோடையும் 20-30% கம்மியாக எங்கிட்ட வாங்கலாம். நீங்கள் இமீடியட்டாக எய்தர் நீங்கள் எங்கள் கஸ்டமர் சர்வீஸுக்கு கால் பண்ணி கேட்டுட்டு கொட்டேஷன் வாங்கிட்டு வாங்கலாங்க. அல்லது நீங்கள் கோயம்புத்தூர் சர்க்கிள் அல்லது பாலக்காடு சர்க்கிள் எங்கெங்கேயாச்சும் இருந்தீங்கன்னா டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள். பொள்ளாச்சி சர்க்கிள் இந்த பக்கத்தில் இருந்தால் தைரியமாக நீங்கள் தாராளமாக வந்து பார்க்கலாம். ஆமாம், தாராளமாக நீங்கள் வந்து பார்த்து விசிட் பண்ணி கூடி வாங்கிட்டு போகலாங்க. எங்களுக்கு இப்போ வந்து நியர்பை கஸ்டமர்ஸ் எல்லாருமே வந்து விசிட் பண்ணிடுறாங்க. டிஸ்டன்ஸ் இருக்கிறவங்களும் பல்க் குவான்டிட்டியில் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறாங்க, அப்புறம் கண்டினியூஸாக ஆர்டர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் போட்டுக்கிறாங்க. ஓகே. அதான் ஒரு டைம் வந்து அந்த நம்பிக்கை வர்ற வரைக்கும் ஒரு டைம். ஆமாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். அதே மாதிரி நாங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம்னே வச்சுருக்கோங்க. கால் பண்ணால் எடுப்பாங்க. கால் பண்ணால் ஒரு 5 பேர் அட்டன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கொட்டேஷன் அடித்து கொடுக்குறதுக்குன்னு ஒரு டீம் இருக்குங்க. எங்களுக்கு வந்து கால் நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணுவோம். எங்களோட ஆஃபீஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா 9 to 5. இன்கேஸ் நீங்கள் 5 o'clock மேலே கால் பண்ணிங்கன்னா ஒருவேளை அவங்க அவைலபிளாக இருந்தால், மார்க்கெட்டிங் டீம் அவைலபிளாக இருந்தால் அட்டன் பண்ணுவாங்க. அல்லது நெக்ஸ்ட் டே மார்னிங் டெஃபினட்டாக வந்து 9 o'clock மேலே கூப்பிட்டுருவாங்க. உங்களுக்கு திரும்ப கூப்பிட்டுருவாங்க. ஓகே. மண்டே டு சாட்டர்டே நாங்கள் ஒர்க்கிங், சண்டே மட்டும் ஹாலிடேங்க. ஓகே. அந்த டைமில் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களுக்கு கால் பண்ணலாம். ஓகே சார். இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு அதில் டிஸ்கவுண்ட் வருது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கின சில பொருட்களையும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம். அதனுடைய ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து டிஸ்கவுண்டட் ரேட்டில் தான் இருக்குது. சில சாம்பிளும் உங்களுக்கு காமிச்சிருப்போம் வீடியோவிலே எவ்வளோ டிஸ்கவுண்ட் வருது அப்படின்றதையும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து செக் பண்ணுறதுனா உங்கள் லோக்கல் ஷாப்பில் இல்லை உங்கள் ஏரியாவில் எங்கே வந்து கம்மியாக கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அங்கேயுமே ஒரு கொட்டேஷன் வாங்கிக்கிட்டு அதே பொருட்களை இங்கே வந்து கேட்டு பாருங்கள், எவ்வளோ டிஸ்கவுண்ட் வருது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததுனா மட்டும் வாங்குங்க. பொருளுடைய குவாலிட்டியை நேரில் பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து பார்த்த வரைக்கும் பொருளுடைய குவாலிட்டி வந்து நல்லா தான் இருக்குது. யூஸ் பண்ணி பார்த்தா தானே எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் வாரண்ட்டி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா அவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியணும் இல்லையா? அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓரளவுக்கு கம்மியான ரேட்டில் வர்றதால நம்ம வீடுக்கு வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்ம வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது இல்லை நல்லா இருக்குது அப்படின்னாலுமே நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறோம். இப்போ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுவும் வீடு கட்டுறீங்க, பட்ஜெட் வந்து கம்மி பண்ணணும் அதில் அப்படின்னா கண்டிப்பாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பொருட்களை வாங்கணும் அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், அட்ரஸும் கொடுக்குறோம். நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம், இல்லை ஃபோன் பண்ணி கூட அவங்கள விசாரிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் உங்கள் கருத்துக்கள் எது வந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.